Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்ச ஒரு பியூட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸ்கின் ஒயிட்னிங்கான டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். 3 பேர் கேட்டிருந்தாங்க இப்போல்லாம் ஏன் வீடியோஸ் அவ்வளோவா போடுறது இல்லைன்னு. இந்த சேனல் ஒரு பேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே மானிட்டைஸ் ஆகணும்னு வெயிட் பண்ணி மானிட்டைஸும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். லாக்டவுன்னால ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்லைல்ல, ஸோ அதனால அவளை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். அதனால தான் நான் யூடியூப் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ரெகுலராக வீடியோஸ் போடாமல் மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வீடியோ கண்டிப்பாக வரும். 3 பேர் கேட்டிருந்தீங்க, கேட்டவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். அப்படியே வீடியோவில் சொல்லலாம் தான் வீடியோலேயே சொல்லிட்டேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குக்கும்பர் ஜெல் எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜெல் 7 days தொடர்ந்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். குக்கும்பர் ஃபேஸ் பேக் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். யாராவது அந்த வீடியோ பார்க்க மிஸ் பண்ணியிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜெல் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் நல்லா ஒயிட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் பிக் அண்ட் ஆஃப்டர் பிக் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். இது கண்டிப்பாக 7 days ட்ரை பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்க டார்க்னஸ் எல்லாம் போய் ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். டேன் எல்லாமே ரிமூவ் ஆகும். பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே சரியாக போகும். ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்க ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்லி எல்லா பார்லர்லேயும் ஃபேஷியல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் குக்கும்பர் ஜெல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. எல்லா க்ரீம்ஸ்லேயும் குக்கும்பர் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெள்ளரிக்காய், ஆலோவேரா ஜெல், லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். இது ஆப்ஷனல் தான். ஸ்மெல் நல்லா வேணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காய் தேவையான அளவு எடுத்து நைஸாக அரைச்சி அந்த ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி வைங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்போ க்ரீம் பண்ண 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்து கடையில் வாங்குகிற ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கும்பர் ஜூஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஜெல் பேஸில் வரும். லாவெண்டர் ஆயில் ஒரு 2 drops எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது 7 days தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இது டே அண்ட் நைட் க்ரீமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நைட் அப்ளை பண்ணி தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். 2 to 3 daysலேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நியூ மாமிஸ்க்கு நிறைய வீடியோ வரப்போகுது. கிட்ஸுக்கு எப்படி டீச் பண்ண ஐடியா இருக்காது. ஸோ நான் என் பாப்பாவுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறேன், என்ன மாதிரிலாம் டீச் பண்ணலான்னு சின்ன சின்ன டிப்ஸாக வீடியோ போடுறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட வரேன். Until then, bye. Thank you for watching.